வணக்கம் சார். வணக்கம் சைமன். பாண்டிச்சேரியில் பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள். இன்றைக்கி காலையிலேருந்து எப்பயும் போல் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து லைவ் தான். சாலை மார்க்கமாக ட்ராவல் பண்ணி விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு என்ட்ரியிலேருந்தே ஒரு பெரும் திரளான மக்கள் கூட்டம். இது கடைசியில் அதுக்கப்புறம் பேசினார். எப்படி சார் போச்சு ஓவராலாக? பாண்டிச்சேரிக்கு முதல் முறையாக நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தார். அப்போ நிறைய பேர்லாம் கூட கீழே கேட்டிருந்தாங்க. அவர் உள்ளாட்சி தேர்தலில் நற்பணி இயக்கமாக விஜய் நற்பணி இயக்கமாக அவங்க வந்து போட்டியிருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது வந்து. ஏன்னா கட்சியாக ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டிலையும் இங்கேயும் தான் முதல் முறை. குறிப்பாக பாண்டிச்சேரியில் வந்து தாவேக்கானுடைய கவனம், பொதுவாகவே எல்லா கட்சிகளுடைய கவனமும் காரணம் என்னென்னா, திரும்ப திரும்ப எந்த கட்சி அங்கே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியும் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது தனி மாநில அந்தஸ்து வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு. அது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தனி மாநில அந்தஸ்து அப்படின்னு சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் படித்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வீட்டில் ஒரு கலவரமே நடந்தது. பாண்டிச்சேரியில் வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்தது புதுச்சேரியில். அதன் பிறகு அந்த தனி மாநில அந்தஸ்துன்ற ஒரு விஷயம் இல்லாமல் வச்சு, ஆனால் தேர்தல் சமயத்தில் அது பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து இப்போ விஜய் சொல்லு. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குதோ அதே போல் இங்கேயும் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி, அது வந்து நான் உடஞ்சி போன கூட்டணி அப்படின்னு வேற சொல்றாரு வந்து. அதே போல என்ஆர் காங்கிரஸும் பிஜேபிக்குமான கூட்டணி. இதுல ஆரம்பத்துல எதிர்பார்த்தது என்னன்னா, முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ், அவரும் விஜயும் தான் டிவிக்கு தான் கூட்டணி வைக்க போறாங்க. பலமுறை வந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி வந்து விஜய் சந்திச்சிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தும் அவரும் வந்து ஏறக்குறைய ஒரு நண்பர்கள் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி கூட சொல்லலாம் வந்து. புஷி ஆனந்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொழுது அவர் வந்து வீட்டிலாம் பார்த்தார். அவர் ரங்கசாமி வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் வந்து. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவர் சாலை மார்க்கமாக அப்படி நடந்து போவார், ஒவ்வொரு கடையாக விசாரிச்சு போவார். அவர் அணுகுவதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு மனிதர். ஆனால் அதிகப்படியாக எதிர்பார்த்து இந்த எலெக்ஷன் முன்னாடி என்னன்னா, டிவிகே என்ஆர் காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியாக தான் வந்து புதுச்சேரி எலெக்ஷன்ல மறுபடியும் வந்து ஒரு இது அடிக்க போறாங்க அப்படின்னு. இந்த முறை விஜய் என்னன்னா, நாங்கள் தனிச்சு தான் நிற்கிறோம், 2 தொகுதியை வந்து கூட்டணி கொடுத்துருக்குறோம், நாங்கள் வந்துடுறோம். இதே போல தான் தமிழ்நாட்டு போல தான் இங்கேயும் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது, எங்களுக்கு நீங்க வந்து வாக்களிங்க, வாக்கு அளித்தீர்கள்னா நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு அவர் வந்து. சார், ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சுல்ல சார். இப்போ வந்து டிவிகே சார்பாக போட்டியிட போகும் 15 வேட்பாளர்கள் வந்து மற்ற கட்சியில இருந்து வந்தவங்க. அதுல வந்து ஏடிஎம்கேல இருந்தும் பிஜேபியில இருந்தும் தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே நின்ன இடத்துல தான் திரும்ப நிற்கிறாங்க. ஆனால் இப்போ டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது அரசியல் மாற்றமா இருக்குமா சார்? இல்லை, அரசியல் மாற்றம் தாண்டி இது முதல்ல ஆரம்பத்தில் கான்ட்ரவர்சியாக ரொம்ப பேசினாங்க வந்து. நீங்கள் புதுச்சேரி எடுத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு 30 தொகுதி, 30 2-3 தெரு சேர்ந்தா ஒரு தொகுதி. ஆமாம், ஏறக்குறைய நம்ம கவுன்சிலர் மாதிரி இங்கே இருக்கிற கவுன்சிலரே ஒரு 10-15 தொகுதி வச்சிருக்கோம். 10-15 தெரு வருது அவங்க கண்ட்ரோலில், அதை விட கம்மி அப்படின்னு. நீங்கள் அப்போ புதுசாக ஒருத்தர் கொண்டு வர்றதுக்கு தெரிஞ்ச முகங்களா இருந்தது அப்படின்னா அது ஈஸியான ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு இதுவாக மாறும் தான். அவங்க வந்து நீங்க மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதை ஒரு விமர்சனமா, அது ஒரு விவாதமா பேச ஆரம்பிச்சாங்க அது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த முறை டிவிக்கே பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புறேன். நான் இது காரணம் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் எங்கேயுமே போக முடியல. போனாலும் சரியா வராதுன்னு அப்போ கூட நிறைய விமர்சனம்லாம் வந்து நாம கூட பேசியிருந்தோம். வீட்டை விட்டு வெளியே விஜய், அப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்க தான் பொறுப்பு ஒட்டுமொத்தமா, நீங்க இது மாதிரி வந்து நீலி கண்ணி வச்சா என்ன, இது நீங்க வீடியோ போட்டா சரியாயிடுமா, ஆச்சா போச்சா எல்லாரும் ஆளுக்கு பேசியிருந்தாங்க. அப்புறம் அவருக்கு அனுமதி கொடுக்கறதே பெரிய விஷயமா இருந்த பொழுது, இதே புதுச்சேரியில் தான் அவருக்கு அனுமதி முதல் முறையாக கொடுத்தாங்க. நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு 5000 பேர் மட்டும்தான் அனுமதி அப்படின்ட்டு. அதுலேயே கூட ஏதோ சலசரப்பு ஏற்படும், இதுவாகும் அப்படின்லாம் வந்து பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு. அப்போ இன்னும் பலமா பேசப்பட்டது என்னன்னா, இதை வந்து ரங்கசாமி அவர்கள் தான் கொடுத்துருக்காரு, ஏறக்குறைய கூட்டணி உறுதியாயிடுச்சு பாருன்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. அது புதுச்சேரி காவலர்களும் வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதிலிருந்து தொடங்கினது தான் விஜய்க்கான செல்வாக்கு அங்கே வந்து புதுச்சேரியில் வந்து. இப்போ என்னன்னா, இங்கே நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம், நாங்கள் முதல் விஷயமாக இதை மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வருவோம். ரெண்டாவது, விஜய் வந்து அந்த சமயத்தில் பேசினப்போ இங்கே ரேஷன் கடையே கிடையாது அப்படின்னா அது பெரிய இது விவாதமெல்லாம் மாறிச்சு. விஜய்க்கு ஏதாவது படிச்சுட்டு வர சொல்லுங்கப்பா, விஜய்க்கு என்ன தெரியுது, அவருக்கு எந்த ஒரு ஏரியாக்குள்ள போறாருன்னா அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, ரேஷன் கடையெல்லாம் இருக்குது அப்படின் போது அதை ஒத்துக்கிட்டாரு. ஏதோ முன்ன பின்ன தவறி போயிடுங்க. நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க மெத்த படிச்சு அரசியல்ல ஊர்னவங்களே சில இடங்கள்ல போய் தட்டு தடுமாறி பேசுவாங்க. ஒரு நடிகரா இருந்திருக்காரு, சரி யாரோ எழுதி கொடுக்குறது தான் பேசுறாரு, ரைட் அப்படி கூட வச்சு பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகும். வந்து மாற்று கருத்தா கூட அது மாறக்கூடும். வந்து அதை ஒத்துக்கிட்ட அதே சமயத்தில் நான் வந்து விகடன்.comல போய் பார்த்த பொழுது
இங்க ரேஷன் கடை இருந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அப்போ வந்து முன்னாள் ஆளுநர் கிரண் பேடி இருக்கும்பொழுது அது ஃபண்டு சரியா வரமாட்டேங்குது, அந்த பொருட்கள் சரியா கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக அவங்கவுங்க அக்கௌண்ட்ல காசா போட்டுருவோம்னு அதை கொண்டு வந்திருக்காங்க. அது விஜய் வந்து இங்க கரெக்டா தெளிவுபடுத்திட்டார். அப்ப ரேஷன்ற ஒரு விஷயத்த நாங்க வந்தா அதை வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, ரேஷன் வந்து உங்களுக்கு 24 hours கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க பண்ணுவோம்ட்டு அதுவும் ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. சார், இப்போ இந்த மாநில அந்தஸ்து அப்படின்றது இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நேஷனல் பார்ட்டி கூட தான் அலையன்ஸ் வச்சு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களாலேயே இது வந்து கொண்டு வர முடியலையா, இல்லை கொண்டு வர்றதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்கலையா என்னன்னு தெரியல. பட் இவங்க வந்து டிவிகேன்றது எந்த ஒரு பெரிய நேஷனலைஸ்டு பார்ட்டி கூடயும் அலையன்ஸ் வைக்காம இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்படி இருந்துட்டு இவங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, கொண்டு வர்றதுக்கு மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யூனியன் பிரதேசம் அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து யார் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஃபண்டு ஒதுக்குனாலும் அந்த ஃபண்டு வச்சு தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். இங்கே பாண்டிச்சேரி மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய வருமானம் அப்படின்றது வந்து சுற்றுலா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிக்கர், வேற ஒன்றும் பெருசாக இதுவாக தெரியல. வந்து இந்த ரெண்டுத்துல தான் அவங்களுக்கு வந்து வருமானம். அப்படின்போது மறுபடியும் நீங்கள் வந்து ஃபண்டை வச்சு தான் நீங்கள் யாராக இருந்தாலும் அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், சமாஜ்வாடியாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் வரணும். இப்போ மாநில அரசின் போது நாம் வந்து ஒரு மாநில அரசுக்கான அங்கீகாரத்தை பெற்றுட்டோம், நம்ம எது வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம், அடுத்தவங்க கிட்ட நம்ம ஏன் நிற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதுக்கு இவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்களான் பொழுது இது ஒரு சரியான கேள்விதான். அதை தாண்டி மக்களுடைய கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் எங்களுக்கு வேணுங்க நீங்க பண்ணுங்க அப்படின் போது இவ்வளவு மக்கள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க, நீங்க கொடுத்தா என்ன, கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அவங்க கிட்ட முன்வைக்கலாம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மதுவிலக்கு அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவி கேக்கிட்டையும் அதை தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் இது எப்படி சார்? இதை பற்றி பேசவே இல்லை. இதை பற்றி பேசினா அங்கே ஒத்து வருமா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் அப்படின்னு நான் வந்து வருமானம் அப்படின் போது அங்கே சுற்றுலா கூட பார்த்தீங்கன்னா கம்மி தான். அது இதுக்காக வர்றவங்க தான். ஆமாம், இதுக்காக வரவங்க தான் சுற்றுலா. வந்து நீங்க அந்த பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டே நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அந்த அதிகப்படியான ஃபிளைட் வர்றது பெங்களூர்ல இருந்து தான் வருது. அது வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கும். வந்து நீங்க சென்னையில இருந்து அதுக்கு ஃபிளைட்ல போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஈசிஆர்லயோ அல்லது திண்டிவனம் ரோட்லயோ புடின்னு பிடிச்சா போயிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி சுற்றுலா வரதே அதை வச்சுதான். அங்க வந்து லிக்கருக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டது, லிக்கர் 24 hours கிடைக்கும் அப்படின்னு பொழுது அது ஒரு பெரிய வருமானமா இருக்குது அவங்களுக்கு. அதை வந்து அதுல கை வச்சா ஆட்டம் கண்டுடுமே அது. ஆமா சார், இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது இந்த எல்லா விஷயத்தை பத்தியும் பேசினாரு. கூடவே இங்க தமிழ்நாட்டில் கொடுத்த சில வாக்குறுதிகளையும் அங்கேயும் சொல்லியிருக்காரு. கல்யாணத்திற்கு தங்கம், அப்புறம் பிறந்த குழந்தைக்கு மோதிரம், அந்த மாதிரி எதுவுமே பேசல. ஒரு 5-6 வாக்குறுதிகள் மட்டும் இங்க இருந்து எடுத்து அங்க கொடுத்துருக்காங்க. இது பாண்டிச்சேரி மக்களிடத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாண்டிச்சேரி மக்கள் அவங்க தான் தனித்தீவுல வசிக்கிறவங்களா, அவங்க வேற்றுமொழி பேசுறவங்களா, அது எல்லாரும் தமிழ்நாடு தானே. நீங்க அங்க பாண்டிச்சேரியிலே பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் போய் நின்னீங்கன்னா எங்க டாஸ்மார்க் இருக்குதுங்க, அங்க போயிடுங்கன்றவங்க. அவ்வளவுதான் அதனுடைய எல்லை. வந்து அவ்வளவுதான். மக்கள் இதுல ஒண்ணும் கிடையாது. இதே இது அவங்களுக்கு பொருந்தும். இன்னும் கேட்டா வந்து மத்த கவர்மெண்ட் பண்ணாத விஜய் ஏதோ சொல்றாரு, நல்ல விஷயம்தான். ஏன்னா ஸ்டைபன் கொடுக்குறாரு, படிப்புக்கு வந்து லோன் தராரு. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்து இன்னும் போயிட்டு இருக்காரு. வந்து அடுத்த இதுல வந்து பட்டுப்புடவை, கல்யாணத்துக்கு தங்கம், இதெல்லாம் கூட கொடுக்கறதுக்கான, ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கே நாங்க பண்றோம் போது ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு நாங்க பண்ண மாட்டோமா அப்படி ஒரு விஷயம். அது சாத்தியம் தான். அது எடுப்படும், அது மக்கள் மத்தியில் எடுப்படும். சார், விஜய் ரசிகர்கள் எல்லாருமே திடீர்னு இல்ல, விஜய் அவர்களை பார்த்தா மட்டும் ஏன் சார் ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க, மேலே ஏறாங்க, எங்கேயோ அடியில போறாங்க, ஏதோ பண்றாங்க சார், பார்க்க முடியல. இது வந்து எப்பதான் சார் சரியாகும்? இல்லை, இது கண்ட்ரோல் அவங்களா நீங்க சொல்ற மாதிரி அது என்னன்னு தெரியல. நீங்க நடிகரை பாருங்க, கொண்டாடுங்க. இப்ப விஜய்க்கே ஒரு எரிச்சலா இருக்கும், விஜய் கட்சி சார்ந்தவர்களுக்கு ஏன்பா அது ஒரு பிரச்சனையா மாறிடுது. உங்களுக்கு இதை தானே திரும்பவும் காரணம் காட்டுறாங்க. அது என்ன மனநிலை இருக்காங்க எதுனே தெரியல. பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மரக்காணம் கிட்ட அந்த முன்னாடி ஏறாங்க, காருக்கு முன்னாடி ஏறாங்க, மேலேயே தொத்திக்கிட்டாங்க. தர்பூசணி தூக்கி உள்ள போடுறான். அது நல்லா 5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி அப்படியே உள்ள போட்டாங்க. நம்ம சொல்லுது என்னன்னா, இப்ப தவறியே கூட விஜய் மேல விழுதுன்னு வச்சுங்க. இது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். இப்ப விஜய் தான் மனுஷன், நாங்களா மனுஷன் இல்லையான்ற தாண்டி இவ்வளவு கூட்டம் யாருக்கு வருதுன்னா, ஒரு உச்ச நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக தான் இவ்வளவு கூட்டம் வருது. அது என்னன்னா வெறித்தனமான கூட்டமா அது மாறுது. அது அவங்களா புரிஞ்சுக்கணும். நீங்க திருச்சியில இந்த வாட்டி ரொம்ப நீட்டா இருந்தது.
செங்கோட்டையன் கூட காவல்துறைக்கு நன்றியெல்லாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றிங்க, காவல்துறை அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அந்த மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஏன்னா போன முறை திருச்சிக்கு வந்ததுக்கு அந்த முறை வந்ததுக்கு வந்து மாறி இருக்காங்க. அதுதான் நீங்க அந்த மரக்காலம் தாண்டி பாண்டிச்சேரி உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற காவல்துறை பாத்தீங்களா, லட்டிலாம் போட்டு வெளுத்து விட்டு ஒருத்தர் வந்து வண்டி சாவிலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தார், டூ வீலர். ஏன்னா எதிர்ப்புறம் வந்துட்டு இருக்காங்க வந்து. ஆமா, ஆப்போசிட் ரோடையும் ஃபுல்லா எங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போறோம். இது என்ன ஆயிடும்னா சாதாரண ஒரு மக்களுடைய மனநிலை எதிர்ப்பா மாறிடும். வந்து இந்த விஜய் வந்தாலே இப்படிதான் வந்து ஒரு ஒழுங்கா வேலைக்கு போக முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல, ரோட பிளாக் பண்ணிடுறானுங்க, இது பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா மாறிடும். இவங்க எப்ப மாற போறாங்கன்னு தெரியல. வந்து இன்னும் ரசிகர்களுடைய மனநிலை அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரசிகர்களுடைய மனநிலை இருக்காங்க. அது அந்த தலைவருக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு என்பதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சார், இப்போ எல்லா கட்சிகளுமே இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து போட்டிடுறாங்க அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்றத முக்கியமா எல்லாருமே பார்ப்பாங்க. பட் பாண்டிச்சேரியில வந்து யாரையுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது அப்படியே தான் போக போதா, இல்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்? இல்ல, வின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியும் பார்த்து இப்ப இந்த வேட்பாளர்ல யாராவது ஒருத்தர் வந்து செல்வாக்கான ஒரு நபரா இருப்பார். வந்து நிச்சயமாக வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகப்படியான, எல்லாரும் செல்வாக்கானாலும் ரொம்ப அதிகப்படியா தெரிஞ்சவரா ஒருத்தர் இருப்பாரு. இவர் களத்துக்குள்ள வந்து இவர் வந்து முதல்வரா இருந்தா இதெல்லாம் இறங்கி பண்ணுவார்ப்பா அப்படின்ற ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் அவங்க மையப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஜெயிச்ச பிறகு அது முடிவு பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி. அது ஒரு பின்னடைவா இருக்காதா சார்? முதல்வர் யாருன்னே தெரியாம எல்லாரும் ஓட்டு போடுறது. ஆமா, அது ஒரு நீங்க யாருன்னு ஒரு லீடர் காமிக்கணும் இல்லைங்களா? இப்ப என்னன்னா விஜய மையப்படுத்தி, அதனால தான் சொல்றாரு ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து என்ன பாக்குற மாதிரி பாருங்க. அவர் தான் பாண்டிச்சேரி சைடே போறது இல்லையே சார். தமிழ்நாடுனா பிரச்சனை இல்ல, அவர் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் முதல்வர்ன்றவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா பாண்டிச்சேரி சைடு அவரு இல்ல, பாண்டிச்சேரிக்கும் விஜய் வச்சுதான் அந்த கூட்டம் வருது. அந்த வாக்கை விஜய் வச்சுதானே போட போறாங்க. விஜய் வச்சுதான் வரப்போகுது. பட் ஆனா யாரு முதல்வர் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அது சொல்லிதான் ஆகணும். வந்து அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு இதுதான். அது சொல்லி ஆகணும். மேபி இருக்கிற இதனால கூட அவங்க சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேசி மாட்டிக்கிறாரா இல்ல வாலண்டியரா போய் பேசுறாரா என்னன்னு தெரியல. ஓட்டு கேட்கறதுக்கு போகும்போது எல்லாரும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுங்க அப்படின்னு தெரியாம ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. அப்புறம் சென்னையில 16 தொகுதிகளில் 13 தொகுதி கண்டிப்பாக திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. அப்புறம் ரீசண்டா கொஞ்சம் எல்லாரும் பேசப்பட்டது என்னன்னா, ஒரு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து என்னோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு. அப்ப அந்த தொகுதியில இருக்க டிவிகே வேட்பாளருக்கு எந்த மாதிரியான அது ரியாக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கு. இது எல்லாமே எப்படி சார் மொத்தமா? இல்ல, இதுல நீங்க சொல்றதுல வந்து இந்த சரி வந்து மாத்தி பேசணும். வந்து விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க, அப்புறம் வந்து இந்த தொகுதியெல்லாம் இத்தனை இதுல வந்து இவங்க வெல்லுவாங்க அப்படின்னு சொன்னது வந்துன்னா ஒருவேளை வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு என்னன்னு, ஏன்னா இவங்க பழக்க தோசத்துல அப்படி கூட சொல்லலாம். மேபி வந்து நீங்க ஒரு பழைய வீடியோ இருக்கும் பாரு ட்ரெண்டிங்ல, வந்து தனியா மூப்பனார் காங்கிரஸ் வந்த பிறகு ஜி.கே. வாசன் வந்து வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுவார். வந்து இந்த சைக்கிள்ல எடுத்து காமிச்சு கை சின்னத்துல ஓட்டு போட்டுங்கன்ட்டு இன்னும் இருக்குது. வந்து கை சின்னத்துல ஓட்டுவோம். அந்த வேட்பாளர் அவரோட சீனியர் வந்து அவர் சுதர்சனமா யாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர் பதறிவாரு, இல்ல கையை உள்ள வைக்குன்னு சொன்ன அப்படின்னு, கையை உள்ள வைக்குன்னு சொன்னட்டு அவ்வளவு அரசியல்ல சீனியரா இருக்கீங்க. அவங்களுக்கே வந்து சில சமயத்துல இது அதை கரெக்டா அந்த இடத்த மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கலைஞரால மட்டும்தான் முடியும். வந்து இதுல இதுவே இல்லை. அப்படி மாறுதுன்னா இதுவும் ஆகாது அவருக்கு. அப்படி சறுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இடத்த போட்டு அதை ஃபில் பண்ணிட்டு வர்றது அது ஒரு பெரிய திறமை. அது நடக்கதான் செய்யும். அதே போல நீங்க சொல்ற இந்த இது வந்து ஒரு திருவிக்கா நகர் தொகுதியில் உங்க வேட்பாளராக இருக்காங்க அப்படின்போது நீங்க அது எப்படி வந்து அவங்க வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்றது கட்சியுடைய இதுக்கே முரண்பாடான ஒரு விஷயம். அது ஒருவேளை தலைமை ஏத்துக்கிட்டாரா, தலைவர் ஏத்துக்கிட்டாரா, அது அவர் பேசுறதுக்கு வந்து அவங்க ஏதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா, கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க தெரியல. வந்து இது உண்மையிலே அந்த வேட்பாளர்கள்ல எப்பா என் தொகுதியில நீங்க நிக்க வச்சிருக்கீங்க, நான் இங்க இவ்வளவு பெரிய செல்வாக்கு, எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, நான் அடுத்த எம்எல்ஏன்னு கனவுல இருக்கிறேன், நான் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்களே எந்த விதத்துல? அவர் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகமாகி பேசுறாரான்னு தெரியல. வந்து அதுதான் அது இருக்கக்கூடாது. மற்ற எல்லாரும் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது இவர் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. சார், TN 2026 இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தோம். தமிழ்நாடு 2026 அப்படின்னு சொல்லலாம். சரி சார், தமிழ்நாடு 2026 இத சொன்னா அப்படியே தெரிஞ்சிருமே சார், அதனாலதான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாம்னு சொன்னேன். இதை வண்டி நம்பர் நினைச்சுக்க போறாங்க. வந்து அதுல அந்த டீசர்ல வந்து
நம்ம எக்ஸாக்டா யாரை பத்தி நம்ம நினைக்கிறோமோ அவர் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விஜய்னு சொல்லிடுங்க. நீங்க அவ்வளவு சுத்திட்டு வரீங்க வந்து விக்ஸ வந்து அவ்வளவு தூரம் வந்து சுத்தி எழுதிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்களை பத்தி எக்ஸாக்டா அவர் அப்படியே காப்பி பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. இதை வந்து பாசிட்டிவா சொன்னாலும் சரி, நெகட்டிவா சொன்னாலும் சரி, இது எந்த அளவுக்கு சார் எலெக்ஷனை பாதிக்கும்? இல்ல, எலெக்ஷனை பாதிக்காது சைமன். இது ரெண்டு விதமா இதை எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒண்ணு வந்து விஜய் எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குமா, இல்லது விஜய்க்கு ஆகாத கட்சிகள் நம்ம இது பிரிச்செல்லாம் பேச வேணாம், வந்து ஆகாத கட்சிகள் ரெடி பண்ண ஒரு திரைப்படமா இருக்குமா, அப்படி இல்லைன்னா இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வச்சு இந்த திரைப்படத்தை ஓட வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இப்ப நீங்க அவங்க எதிர்பார்த்தது, எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்த்ததுன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் அந்த டீசர் வந்த உடனே ஒட்டு மொத்தமா விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் உள்ள இறங்கி சோசியல் மீடியாக்குள்ள வெளுன்னு வெளுப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க வந்து. அதனால யாருமே அவங்க இது பண்ணல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயே இதை வந்து எங்கேயாவது மேடையில பேசிட்டா அது மிகப்பெரிய படமா மாறிடும் வந்து பப்ளிசிட்டில. அதுவும் ஏன்னா விஜய்க்கெல்லாம் இது தெரியும் வந்து, இவ்வளவு காலம் சினிமால இருக்காரு, இவ்வளவு இது இருக்காருன்னா விஜய் அது தெரியும் அது. இது ரெண்டு விதத்துல ஏதோ ஒண்ணுத்துக்காக எடுக்கப்பட்ட படமா இருக்கும். ஆனால் நேற்று நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து கிடையவே கிடையாது, இது வந்து இது சுத்தமா கிடையாது, நாங்க வந்து இது ஒரு திரைப்படமா தான் எடுத்திருக்கோம். என்ன சொல்றாரு விஜய் ஒரு சிங்கன்டார் தம்பி ராமையா. விஜய் ஏதாவது சொல்லி தப்பிக்கணும் இல்ல, அவர் நட்டி என்ன சொல்றாரு, விஜய் சார் இதை கோச்சு கூட, ஏன்னா அவர் படத்துக்கு கேமராமேன் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு வந்து, அவர் ஏன் இப்படி நிறைய இது பண்றாருன்னு தெரியல. நீங்க தம்பி ராமையாலாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா புஷி ஆனந்த் மாதிரியே அந்த பேட்ச் எல்லாம் ஒட்டிக்கிட்டு அவர் பண்ணுவார், அந்த மாடுலேஷனோட பேசுறாரு அவரு. அவர் சொல்லவே தேவையில்ல வந்து, அவர் ஒரு நடிப்பு அரக்கன், அவர் தான் ரியல் நடிப்பு அரக்கன். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இவரு நம்ம எம்.எஸ். பாஸ்கர், அவர் பாருங்க ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு நடிகர் வந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு ஒரு லீடு விடுறாரு வந்து. அதை விட பத்திரிகையில இதுல கேட்டாங்க வந்து, அவருக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடி அதை சமாளிச்சிட்டாரு வந்து உடனே வந்து. ஆமா, அது பதில் சொல்லாம ஏதோ ஒரு பாட்டு பாடிதான். இதுல நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இது வந்து விஜயை கிண்டல் பண்ணுகிற இல்ல விஜய் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசக்கூடிய இல்ல தாவேக்காவிற்கான இந்த விஜய் அரசியலை பேசக்கூடிய படம்னு அப்பட்டமா தெரியும். அது நிச்சயமா தெரியும். அது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் இளவரசு முதல் கொண்டு எல்லாருமே நடிச்சு, எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்பது தம்பி ராமையா என்ன திரும்ப சொல்றாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல. இதை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. 2 மணி நேரம் 10 நிமிஷமா அந்த படம் நான் ஸ்டாப்பா சிரிச்சு கொண்டாடுவாங்க. அப்ப நீங்க வந்து பேசுங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த படத்தினுடைய முதல் ஹாஃப் விஜய் வந்து ஒரு விஜய்க்கு ஃபேவரா போற மாதிரி போய் செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து ஒரு மாதிரி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தோட டைரக்டர் உமாபதி ராமையா, அவர் வந்து தம்பி ராமையோட மகனை தாண்டி அர்ஜுனோடைய மாப்பிள்ளை. அர்ஜுனை வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு பவன் கல்யாண் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு. அவர் கம்மன் கிளம்பி போயிடுங்கன்றாராம் வந்து. நான் கேள்விப்பட்டது கம்மன் கிளம்பி அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு அதை. ஏன்னா அர்ஜுன்லாம் வந்து ஒரு எந்த இதுலயும் ஒன்றும் டச் இல்லாம ஒரு நடுநிலையா உள்ள ஒரு நபர். அவர் அரசியலும் பேச மாட்டாரு, எதையும் பேச மாட்டாரு. அவர் போயிடுவார் வந்து, அவர் அமுச்சு விட்டுக்கிறாரு. சார், இந்த படம் வந்து டிஎம்கே தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, டிஎம்கே தான் இதுக்கு வந்து காசு போட்டு அவங்க தான் இந்த படத்தை வந்து கரெக்டாக எலெக்ஷன் அப்போ விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அப்புறம் இந்த ரசிகர்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு விஜய் அவர்களை பற்றி பெருசாக பேச போகிறாங்கன்னு நினச்சி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் டீசர் ரிலீஸ் ஆகதான் இவங்களுக்கு என்ன நிலவரம் அப்படின்னு புரிய வந்தது. இந்த அளவுக்கு ஸ்டண்ட் பண்ணி ஒரு படத்தை ஓட வைக்கணுமா? ஏன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏஆர்எஸ் கார்டன் நடந்த அந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாரும் முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இதுதான் மேட்ரு. இதுதான் என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு இருக்குல்ல, இது எப்போனா வந்து நீங்கள் பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள் இருந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ நாங்களே பத்திரிகையில் வேலை பார்க்கும்போது அப்பாஸும், உதாரணத்துக்கு அப்பாஸும் ஸ்னேகாவும் இந்த காட்சியில் நடித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பாஸ் தவறி குளத்தில் விழுந்து விட்டார். ஸ்னேகா வந்து நீச்சலே தெரியாமல் அப்பாஸை காப்பாற்றி மேலே கொண்டு விட்டான்னு போட்டோலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. அது ஆர்வமா டிக்கெட்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. தெரியுமா இந்த அப்பாஸ் யார் தெரியுமா, இந்த ஸ்னேகாந்த் யார் தெரியுமான்னு அந்த ரீச் இருந்தது. அது காலப்போக்கில் வந்து இது ஒரு பப்ளிசிட்டி, இது வந்து இவங்களா உட்காந்து ஒரு கட்டமைக்கிற, இவங்க எழுதுற ஒரு திரைக்கதை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. அது போக போக என்ன ஆயிப்போச்சு, இன்னைக்கு சோசியல் மீடியால இப்ப இது எல்லாம் வந்து இது. ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க கேட்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா ஒரு திரைப்படம் ஓடிடுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. கதைன்ற ஒரு விஷயம் வந்து என்னைக்கா இருந்தாலும், அது எப்போ இருந்தாலும் கண்டென்ட், கதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதே ப்ரொடியூசர் தான், துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி தான் டிடிடின்னு ஒரு படம். நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மலையாள டைரக்டர் தான் அதை வந்து இயக்கியிருந்தார். ஒரு மலையாள படம் பாக்குற மாதிரியே இருக்கும் அந்த படத்தை. ஒரு சின்ன நாட்டு தான் வந்து அந்த படம் ஓடுனதுக்கு அது காரணம். அது இல்லாமல் வெறுமனே வந்து இது பண்ணி தான்
இன்னொரு பக்கம் அதுல ஒரு வசனமும் சேர்த்திருப்பாங்க கடைசியில, படிச்சு சொன்னேன்னு அது படத்தோட ஒத்து போன ஒரு வசனமா இருந்தது. அந்த நேரத்துக்கு சிங்க் ஆயிடுச்சு. படமும் வந்து அது போர் அடிக்கல, அதனால இது ஆயிடுச்சு. இந்த படம் நீங்க வந்து விஜய் எதிர்ப்பு அரசியல், விஜய் கிண்டல் பண்றாரு, விஜய் வந்து ஃபேவரா பேசுறோம், விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாலும் இதுல கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் ரசிகர்களாகட்டும், பொதுவானாகட்டும், விஜய் ரசிகர்களாகட்டும் யாரா இருந்தாலும் இதை கொண்டாடுவாங்க. அது சொன்ன மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி தெரிய வரும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். வணக்கம்.